பேரண்டிங் கியான் வந்து நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், பலதை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இன்ஸ்டால. ஆனா இப்ப தியா இங்க இருக்கிறதுனால தியா வச்சுக்கிட்டே ஒரு பேரண்டிங் கியான் சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் லைன் வந்து வேல்யூ கொடுக்க போறோம் பசங்களுக்கு. எஜுகேஷன், குட் லைஃப் வேல்யூஸ் அண்ட் we have to give them the values of family. இது மஸ்ட். ஆனா இது இல்லாம ரொம்ப முக்கியம் வந்து பேரண்ட்ஸ்னா எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கும் ஒரு லைஃப் இருக்கு, நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் வாழ போறோம். அதனால பசங்களுக்கு எதை நம்ம கொடுக்கணும், ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு வீடியோ முன்னாடி பார்த்தேன், ஆக்சுவலி அதுதான் என்ன திருத்துச்சு. ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க, சின்ன வயசுல வந்து என் குழந்தை எது கேட்டாலும் ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஐஸ்கிரீம் இருந்தாலும் நமக்கு வேண்டாம், அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவன் வளர்ந்து பெரிய அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எப்பா நான் கூட சாப்பிடாம உனக்கு வாங்கி கொடுத்தேன், நானா கேட்டா உன்னை வந்து வாங்கி கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் தியா வச்சுட்டே நான் சொல்றேன். We went to London. Last tripல வந்து நாங்க லண்டன் போயிருந்தப்போ we wanted to go to a special club. இது வந்து டோட்டலி ஃபுல்லா பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு கிளப். நானே எங்க அக்கா தியா அண்ட் ஹாசி 2 பசங்களையும் கூட்டிட்டு போனோம். கிளப்புக்கு நாங்க வந்து என்ட்ரி போகும்போது 2 டிக்கெட் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே தியாவும் ஹாசி ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாங்க, சரி நம்ம 2 பேரும் அனுப்ப போறாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, ரோட்லயே வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் போனோம். ஏன்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். இப்போ இவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நல்லா எக்யூப் பண்ணிருக்கோம், நல்லா படிக்க வச்சிருக்கோம், அவங்களே போய் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டு பி ஹானஸ்ட் அது ஒரு இதா வச்சுட்டு within 3 months she went to the same place and she saw the place. So பசங்களுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கும் ரொம்ப சின்ன லைஃப் தான் இருக்கு, என்னென்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.